வணக்கம். அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலைக்கு சேர்ந்து டைரக்டர் ஆனது ஒரு காலம். தென் நாளைய இயக்குனர் ஷோ வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு. பட் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் சின்னதாக கிளிக் ஆனால் போதும், அதுவே உங்களுக்கான ரீச்சை சூப்பராக என்ஷூர் பண்ணிடும். ஸோ வேறு யாரையுமே நம்பாமல் சொந்த பணத்தை செலவு பண்ணி கிடைச்ச ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ்லாம் எடுத்து அதை தங்களுடைய விசிட்டிங் கார்டாக வச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இப்போ வந்தாச்சு. இந்த பஞ்சாயத்து அப்படி ஒரு சீரீஸ். பேரை கேட்டதுமே நான் கூட அந்த ஹிந்தி வெப் சீரிஸ் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். இல்லை, இது தமிழ் வெப் சீரிஸ். விமலேஷ் சேகர் இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணி நடித்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. கூடவே நிறைய பேர் அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலரை தவிர இந்த சீரிஸில் நடித்த பெரும்பாலான நடிகர்கள் எல்லாருமே சொக்கம்பட்டிங்கிற கிராமத்தை சேர்ந்த மக்கள் தான். இந்த சீரிஸை நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒவ்வொரு எபிசோடுக்குமான வியூஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த சீரிஸுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்ச மாதிரி தான் தெரியுது. நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் கூட சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பஞ்சாயத்து சொக்கம்பட்டிங்கிற கிராமத்தில் நடக்கிற கதை. அந்த ஊருடைய காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர் ராஜேந்திர ஐயா. ஊர் மக்களுடைய நல்லதுக்காக மட்டுமே வாழற ஒரு மனுஷன். அவர் ஆதரவில் பல வருஷங்களா பஞ்சாயத்து தலைவர் பதவியில் அன்னப்போஸ்டாக ஜெயிச்சுட்டு வராரு லிங்கம். ராஜேந்திர ஐயாவுடைய பையன் வீரா, காஜா, ஷெல்டன், செல்வின் இன்னும் 3 பேரையும் ராஜேந்திர ஐயா எடுத்து வளர்த்துருக்காரு. இவங்க எல்லாருமே ரொம்ப பாசமாக ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. அப்பாவை பற்றி யார் தப்பாக பேசினாலும் இந்த பசங்களுக்கு பிடிக்காது, போய் அடிச்சு தான் வந்துடுவாங்க. சிட்டியில் படித்த வீரா திரும்ப சொக்கம்பட்டிக்கு வந்து இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே ஊரில் அவரோடவே வளர்ந்த மாயாவும் வீராவும் சிட்டியில் லவ் பண்ணி பிரேக்கப்பும் பண்ணியிருக்காங்க. அது ஊரில் யாருக்கும் தெரியாது. மாயாவும் திரும்ப சொக்கம்பட்டிக்கு வராங்க. இந்த சூழலில் பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் வரப்போகுது. லிங்கத்தோடைய பையன் மதனை நிற்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மதனும் வீரா கூடவே சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனால எல்லாருமே மதனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வருது. அது என்ன, அதால் வர பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் தான் இந்த பஞ்சாயத்து. பேனாவை எடுத்து சட்டையில வை, கத்தி எடுத்து இடுப்புல வை. ஓ சூழ்நிலைக்கு எது தேவையோ அதை சரியா பயன்படுத்த பழகிக்கோ. யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண போகிற வெப் சீரிஸ் தானே, எப்படி மக்கள் பார்த்துருவாங்க அப்படின்லாம் ஈஸியாக எடுத்துக்காமல் டெடிகேஷனோட நல்ல எஃபர்ட்டை போட்டிருக்காங்க இந்த டீம். அதுக்கு முதல்ல பாராட்டுகள். இந்த பிளாட்ஃபார்முக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாகவே கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் இந்த வெப் சீரிஸ் எடுத்து முடிச்சது 2022. ஸ்டில், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்னு எல்லாமே நல்ல ப்ரொஃபஷனல் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ சில சோகால்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வர வெப் சீரிஸை விட விஷுவலாக, செட்டிங்காக, மூடாக ஒரு ஜெனுவனான வெப் சீரிஸை தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் கிட்டத்தட்ட முதல் 15 நிமிஷம் சிங்கிள் டேக்கில் அப்படியே போகுது ஓப்பனிங் சீக்வன்ஸ். அதுலேயே தங்களுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இருந்தது. இப்படி ஒவ்வொரு எபிசோட்லையுமே லென்த்தியான ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மோஸ்ட்லி நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சினிமாகிராஃபர் கரிகாலன் கேரக்டர்ஸை ஃப்ரேம் பண்ண, கேப்சர் பண்ண, பிளாக் பண்ண விதத்தில் கவனிக்க வைக்கிறாரு. கலர் கிரேடிங்கும் நல்ல ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. காஸ்ட் பாலிடிக்ஸுக்கு எதிரான மெசேஜ், அதை பொதுமக்கள் கிட்ட பேசினா ரியாலிட்டியில் எப்படியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னது. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை எம்ஃபசைஸ் பண்ணது. செக்ஷுவல் அப்யூஸ் விக்டிமை டிக்னிஃபைடாக போர்ட்ரே பண்ணி அந்த கேரக்டருக்குன்னு ஒரு நல்ல மொமெண்ட்டை கொடுத்தது. இப்படியான சில ஐடியாஸில் சின்சியாரிட்டியை காட்டியிருக்காரு இயக்குனர் விமலேஷ். இதையெல்லாம் ரொம்ப டெலிபரேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணாமல், நல்ல கருத்தை சொல்லி உடனே மக்கள் திருந்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சீன்ஸ் வைக்காமல், முடிஞ்ச வரைக்கும் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் மெயின்டைன் பண்ணதும் நல்லா இருந்தது. பட் ஓவர் சினிமேட்டிக்கான அப்ரோச்சும், ஸ்டேஜிங்கில் பெர்ஃபார்மன்ஸில் தெரிகிற இம்மெச்சூரிட்டியும் இவங்க இன்டென்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், என்டர்டெயின்மெண்ட் ரெண்டையுமே டைல்யூட் பண்ணியிருக்கு. கதையாக ரொம்ப சிம்பிளான, இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கக்கூடிய கதை தான். ஆனால் என்னவோ காரணங்களுக்காக அதை ரொம்ப இழுத்தடிச்சு 8 எபிசோட்ஸில் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு மணி நேரம் ஓடுற வெப் சீரிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கும். முக்கியமாக கேரக்டர்ஸுக்கு நாம் ரூட் பண்ணுற மாதிரி, ஒவ்வொரு கான்ஃப்ளிக்ட்டும் கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ரொம்ப லேயர்டாக இருக்கும். பட் இங்கே அந்த லேயர்லாம் கிடையாது. சிங்கிள் பாயிண்ட்டை நோக்கி தான் இந்த கதை ட்ராவல் ஆகுது. இந்த 6 மணி நேரத்துக்கான ஜூஸுங்கிறது இதில் இல்லை. அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்தில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கலாம். கமர்ஷியல் சினிமாவில் அபத்தங்கள் இருக்கும். ஆனால் அந்த படங்களில் இருக்கிற ஸ்டார் காஸ்ட்னால, அந்த படங்கள் பேக்கேஜ் செய்யப்படுற விதத்தினால மோஸ்ட்லி அந்த படங்கள் தப்பிக்கும். ஆனால் அதுலேயுமே கூட எல்லா படங்களும் ஹிட் ஆகிறது கிடையாது. ஸோ அப்படியான கமர்ஷியல் படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி கமர்ஷியலாக ஒரு வெப் சீரிஸ் எடுக்கணும் தான் இதை எடுத்திருக்காரு இயக்குனர். ஆனால் நிறைய ஸ்லோ மோஷன், நீளமான சண்டை காட்சிகள், ரொமான்டிக் ஆங்கிள், பாடல்கள், காமெடின்னு இந்த டெம்ப்ளேட் வெப் சீரிஸுக்கு சூட் ஆகலை. ஸோ ஒரே நேரத்தில் சினிமாவாகவும் வெப் சீரிஸாகவும் குவாலிஃபை ஆக நினச்சி 2 கேட்டகரியிலையுமே பின்தகுது இந்த பஞ்சாயத்து. தேவர் மகன், சண்டைக்கோழி மாதிரி சில படங்களுடைய தாக்கத்தை அங்கங்கே பார்க்க முடியுது. ஸ்க்ரீன் பிளே ப்ரிடிக்டபிளாகவும் இருக்குது. ராஜேந்தர் ஐயாவுக்கும் அந்த பசங்களுக்குமான அட்டாச்மெண்ட் என்னங்கிறத காட்டுற மொமெண்ட்ஸ், ரொமான்ஸுக்கான காட்சிகள், பிரேக்கப் சீன், ஊரில் இவங்க அப்பப்போ சண்டை போடுறதுக்கான காட்சிகள்னு எல்லாத்தோடைய ரைட்டிங்கும் ஸ்டேஜிங்கும் இன்னும் பெட்டராக இருந்திருக்கணும்.
ராஜேந்திர ஐயா கேரக்டர் தான் இந்த கதையுடைய கோர். பட் டெம்ப்ளேட்டான ரைட்டிங்னால அந்த கேரக்டரே நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ அந்த கேரக்டர் சுற்றி வர எமோஷன்ஸும் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. 3வது எபிசோடில் ஒரு இடத்துலையும் 6வது எபிசோடில் ஒரு சீன்லையும் தான் இந்த கேரக்டரை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் ஒழுங்காக புரிய வருது. ஒழுங்கான காரணங்கள் இல்லாமல் திடீர்னு வர பெரிய பெரிய சண்டைகள், அதே மாதிரி கன்வின்சிங்கான காரணங்கள் இல்லாமல் திடீர்னு சமாதானமும் ஆயிடுறாங்க. சில இன்கன்சிஸ்டன்சிஸும் இதில் இருக்குது. திரும்ப ஊருக்கு வந்திருக்கிற வீராங்கிற கேரக்டர் முத்துராமலிங்க ஹீரோ மாதிரியே டயலாக்லாம் பேசுகிறாரு. அங்கேருந்து இந்த கேரக்டராக டெவலப் ஆகிறது தான் இந்த கதை. ஆனால் அது முழுமையாக இல்லை. ஒரு கேரக்டர் ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை பண்ணுறதா நம்மளுக்கு சொல்லப்படுது. அது ஹீரோவுக்கும் தெரியும். ஆனால் அடுத்த எபிசோட்லேயே எதுவும் நடக்காத மாதிரி அந்த கேரக்டரை ஹீரோ உட்பட எல்லாருமே சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிற மாதிரி தான் சீன் வருது. அது என்னன்னே புரியல. பாடல்களும் பெருசாக நரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணல. டிப்பிக்கலான தமிழ் சினிமா பாடல்களாகவே இருக்குது. மாயா கேரக்டருக்காவது கதையில் ஒரு பார்ட், ஒரு ஏஜென்சி இருக்குது. பட் செல்விங்கிற கேரக்டரை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துக்கிட்டு கடைசி எபிசோடில் ஏதோ ஒன்று பண்ண வச்சிரும் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. கூட வர 2 ஃப்ரெண்ட்ஸுமே கூட அப்பப்போ சியர் லீடர்ஸ் மாதிரியே இருக்காங்கிறத தாண்டி அவங்க பர்சனாலிட்டி என்ன, லைஃப் என்னங்கிறத நம்மளுக்கு சொல்லவே இல்லை. நெகட்டிவ் கேரக்டர்ஸும் டிப்பிக்கலான ரைட்டிங்கில் சஃபர் ஆகிறாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ மைக்கில் பேசுகிற அந்த வசனங்கள் நல்லா இருந்தாலுமே கூட, அந்த ஐடியா நல்லா இருந்தாலுமே கூட, அந்த சீனுக்கான பில்டப், அந்த மொமெண்ட்டுக்கான பில்டப் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். விமலேஷ் சேகர், வினீத், தனிஷ், பிரியா, நட்ராஜன், சாய் தன்யா, மாரிமுத்து, அசோக் போஜன் எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸை தந்திருக்காங்க. இதில் ஒரு சிலரை தவிர எல்லாருமே அமெச்சூர் ஆர்டிஸ்ட் தான். அவங்களுடைய அமெச்சூர் தனத்தையும் மீறி எல்லார் முயற்சியிலுமே ஒரு ஹானஸ்டியை பார்க்க முடியுது. மொத்தத்தில் இந்த பஞ்சாயத்து டெக்னிக்கலாக நல்ல குவாலிட்டியான ஒரு வெப் சீரிஸ். அந்த குவாலிட்டி ரைட்டிங்லையும் டைரக்ஷன்லையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தா இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கும். பட் மொத்தமாக ஒரு புது டீம் அடுத்தடுத்த முயற்சிகளில் இன்னும் கூட சிறப்பான படைப்புகளை தருவாங்க அப்படின்னு நம்புவோமாக. நேரமும் விருப்பமும் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். யூடியூப்பில் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். சில பல கெட்ட வார்த்தைகளுக்காக இந்த கண்டென்ட் 16+.